வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சந்தியா அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்கறாங்க. யாரோ யாருக்கோ அனுப்பின மெசேஜ் மாதிரி இருக்குதே இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த சைடு யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. சந்தியா பயந்துடுறாங்க. பார்த்தா அங்க அப்துல் வராரு. கௌரி மேடம் தான் யாரையும் தனியா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் எதுக்காக வந்திருக்கிறீங்க சந்தியா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீங்க என்னமோ 4 பேரை கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க, நீங்களும் தனியா தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. நானும் நீங்களும் ஒன்னா அப்படின்னு கேக்குறாரு அப்துல். சப்போஸ் இந்த இடத்துல யாராச்சும் ஒரு ஆள் இருந்தா நான் சமாளிச்சிருப்பேன், ஆனா உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஒழுங்கா சேஃபா டென்ட்ல போய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. சந்தியா இப்போ யோசிக்கிறாங்க, இந்த லெட்டர் பத்தின விஷயத்த நம்ம கௌரி மேடம்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி மேடம் கூப்பிடுறாங்க. இந்த டைம்ல எதுக்கு கூப்பிடுறீங்க சந்தியா அப்படின்னு கேக்குறாங்க கௌரி மேடம். சந்தியா அந்த லெட்டர் பத்தி சொல்ல வராங்க. ஆனா அப்துல் சொல்ல விடாம தடுக்கிறாரு. ஏதோ சத்தம் கேட்டு வெளியில போய் சந்தியா பாத்திருப்பாங்க போல, ஏதோ ஒயில்ட் அனிமல் வந்திருக்கும் போல, பார்த்து பயந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்றாரு. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் போனேன் அப்படின்னு அப்துல் சொல்றாரு. கௌரி மேடம் சொல்றாங்க, உங்களுக்கு தனியா தூங்குறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா ஜோதியோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்களா, நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. சந்தியா மனசுல நினைக்கிறாங்க, இந்த அப்துல் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா தென்காசியில நடக்கிறத காமிக்கிறாங்க. அர்ச்சனா வீட்டை விட்டு வெளியில வராங்க. அந்த டைம்ல பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு வேகமா ஆட்டோல ஏறி போகுது. குழந்தைக்கு எது உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு அங்க நிக்கிற லேடிஸ்ட கேக்குறாங்க அர்ச்சனா. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தைக்கு நைட்ல இருந்து 104 டிகிரி ஜுரமாமா, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே அர்ச்சனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த குழந்தை எப்படி தாங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு 104 டிகிரி ஜுரம் வந்தாலே சுருட்டி போட்டுரும், அந்த பச்சை குழந்தை எப்படி தாங்கும், ஃபிக்ஸ் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. கேட்ட உடனே மனசு தாங்காம அர்ச்சனா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுத்தி இருக்கிற லேடிஸ்லாம் இப்போ அர்ச்சனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சிவகாமி ஜெசி 2 பேருமே இப்போ மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனா அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்ன பிரச்சனை அர்ச்சனா, எதுக்கு அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சுத்தி நிக்கிற லேடிஸ் சொல்றாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு ஜுரம் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க, அதை நினைச்சுதான் இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரியாயிடும் அர்ச்சனா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. 104 டிகிரி ஜுரம் வந்தா உங்களால தாங்கிக்க முடியுமா, பாவம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அழுறாங்க அர்ச்சனா. நம்ம குழந்தைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆயிருமோன்னு நினைச்சு கவலைப்பட்ட அழுறியா அர்ச்சனா அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. நம்ம தம்பிக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, வாங்க அப்படின்னு ஜெசி சொல்றாங்க. அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. அவ என்னோட குழந்தையாச்சு, நான் எப்படி அழாம இருப்பேன் அப்படின்னு அர்ச்சனா மனசுல நினைக்கிறாங்க. என் குழந்தை எப்படியாவது காப்பாத்திரு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. 104 டிகிரி குழந்தைக்கு ஜுரம் வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அர்ச்சனா. குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு போன் பண்ணி கேட்டலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. எப்படி இருக்கு குழந்தைக்கு, 104 டிகிரி வர வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேக்குறாங்க. நானே இவ்வளவு தூரம் போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. என் குழந்தை மேல உனக்கு என்ன அர்ச்சனா அவ்வளவு அக்கறை அப்படின்னு கேக்குறாங்க அந்த லேடி. நானும் குழந்தை வச்சிருக்கிறேன்ல, அதான் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளவு பதட்டமா இருக்கும், அந்த அடிப்படையில தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அர்ச்சனா. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட கேளுங்க, நான் பண்றேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அடுத்ததா ட்ரைனிங்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சந்தியா நினைக்கிறாங்க மேடம் தனியா இருக்கிறாங்க, இந்த லெட்டரை பத்தி மேடம்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஆபீசர்ஸ் எல்லாரையுமே அசம்பிள் பண்ண சொல்றாங்க. கௌரி மேடம் சொல்றாங்க, இது நாள் வரைக்கும் நம்ம பிராக்டிக்கலா நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டோம், இன்னைக்கு தியரிட்டிக்கலா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கௌரி மேடம் எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க எல்லாரும் இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு இது கொலையா தற்கொலையா இல்ல விபத்தான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் கௌரி மேடம்கிட்ட சொல்றாரு, இது கண்டிப்பா விபத்தா தான் மேடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரிப்போர்ட்ல பாடியில முன்பக்கம் மட்டும்தான் தீப்புண் இருக்கு அப்படின்னு இருக்கு மேடம், அதனால கண்டிப்பா இது ஆக்சிடென்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்துல். ஆனா சந்தியா சொல்றாங்க, இது கண்டிப்பா ஒரு கொலை தான் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான சில பாயிண்ட்ஸ்மே சொல்றாங்க. சந்தியா சொன்னது கரெக்ட் தான், இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, கொலை தான் அப்படின்னு சொல்றாங்க கௌரி மேடம். அடுத்ததா அர்ச்சனா இப்போ அந்த குழந்தைய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. என் குழந்தைய பாக்குறதுக்கா இவ்வளவு தூரம் மெனக்கேட்டு வந்த அர்ச்சனா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அதான் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அர்ச்சனா சமாளிக்கிறாங்க. தூரம் வந்துட்டேன், குழந்தைய பாத்துட்டு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. நர்ஸ் சொல்றாங்க, டாக்டர் வர டைம் விசிட்டர்ஸ்லாம் அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணுதான் மேடம், குழந்தைய பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க. நர்ஸ் சொல்றாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்ச்சனா மட்டும் இப்போ அந்த குழந்தைய பாக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப பாசமா முத்தம் கொடுக்குறாங்க. வெளியில வந்து பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட சொல்றாங்க, ஒரு நாள் அதிகமானாலும் பரவாயில்ல, குழந்தைய நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா இப்போ அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அந்த டைம்ல கரெக்டா சிவகாமியும் மயிலும் அங்க வராங்க.
என்னாச்சு அத்தை, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க. அயல் சமைக்கிறப்ப எண்ணெய் பட்டு காயமாயிடுச்சு, அதான் மாத்திரை வாங்கிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. ஜவுளி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், இப்ப என்ன ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன் அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. கடைக்கு தான் போனேன், போற வழியில ஏதோ மயக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. ஏதோ பசி மயக்கம் போல அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. கை குழந்தைய வச்சுட்டு இப்படி அசால்ட்டா சொல்றமா, வா டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறாங்க சிவகாமி. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பாத்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. ஸ்கேன்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வெளியில வந்துடுறாங்க. அர்ச்சனா சொல்றாங்க, நான் ஏற்கனவே டாக்டரை பார்த்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டேன் அத்தை, அதெல்லாம் சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. அடுத்ததா சந்தியாவை காமிக்கிறாங்க. அப்துல் சந்தியாட்ட சொல்றாரு, ஜோதியோட காம்பஸை நான் எடுத்து பாக்குறப்பே அது வேலை செய்யல, ஆனா நான் சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அது ரிப்பேர் ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சந்தியா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டப்ப நீ மட்டும்தான் நம்பின, அதனாலதான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அப்துல். தேட்டன் இப்ப அங்க வராரு, என்ன சொல்லிட்டு போறாரு இவரு அப்படின்னு கேக்குறாரு. சந்தியா சொல்றாங்க, ஜோதியோட காம்பஸ் ரிப்பேர் ஆனதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சேட்டன் சொல்றாரு, எனக்கு என்னமோ அப்துல்ல பாக்குறப்ப ஏதோ சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட மாட்டுமா அப்படின்னு சேட்டன் சொல்றாரு. ஒருவேளை சேட்டன் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சந்தியா நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.